ஓம் கிளி ஓம் 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 ஸ்ரீயும் இரியும் இ சின்ன இரியும் ஓம் கிளி ஓம் சர்வமோகினி வா வா அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி போட்டுடுங்க. இப்போது தெளிவாக கேட்டுங்க. இது நீங்கள் உங்கள் வசியத்திற்காக பண்ணுறது. இதுவே இந்த மோகினியை நீங்கள் வேறு யாருக்குன்னா நீங்கள் ஏவல் அனுப்புகிறீங்க, அல்ல ஒரு பெண்ணும் உங்களை வசியமாக்கணும், இல்லை ஒரு ஆணும் வசியமாக்கணும், இல்லை ஒரு ஆணுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா ஓம் ஸ்ரீயும் ஜெரியும் ஓம் கிளி ஓம் பவிப்பாய் சர்வமோகினி வாவான்னு வரணும். அந்த ஆமாம், அனுப்புவதற்காக மட்டும் அந்த இடத்த அது கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அந்த இடத்த ஒரு ப்ராக்கெட் போட்டு பவிப்பாயின்னு போடுங்க. என்னங்க ஐயா? ஓம் ஸ்ரீயும் ஜெரியும் ஓம் கிளி ஓம், சரிங்களா? பவிப்பாய் சர்வமோகினி பாபா. ஓமுக்கு அப்புறம் பவிப்பாயின்னு போடுங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமாம், தெளிவாக கேட்டுங்க. இது என்ன சொல்கிறது? அதே போல் மோகினியை வணங்குறீங்கன்னா விஷ்ணுவை வணங்கியே தீரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விஷ்ணு அவதாரம் தான் மோகினி. அதனால் நீங்கள் பெருமாளை வணங்கினா மட்டும்தான் மோகினி உங்களுக்கு சித்தி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், ரெண்டுத்தையுமே வணங்கினா மட்டும்தான் மோகினி சித்தி ஆகும். சில பேர் மோகினி மட்டும் வணங்குறீங்க. எவ்வளோ சொல்லிட்டு நான் நம்மளும் கரெக்டாக பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஐயா, இப்போ நம்ம இது பண்ணால் மூல மந்திரத்தையே வச்சு அனுப்பணுமா? ஒரு மோகனம் இது பண்ணுறோம்னா, இல்லாட்டினா காமமோகினி இந்த மாதிரி மந்திரம் 25? இல்லை 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 நீங்கள் எப்பவுமே சரி, நம்ம முக்கியமானவங்க சொன்னால் தான் தொழிலாளி போவாங்க. மூல மந்திரம் தான் ஜபிக்கணும் எப்பவுமே. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி இல்லை, நீங்கள் எல்லா மோகினிக்கும் உண்டான மந்திரம்னா மங் ரங் சிங் வங் மோகினி வா அவ்வளோதான். எல்லா மோகினி உட்காந்துரும். காம மோகினி வந்துடும், மதி மோகினி வந்துடும், மாய மோகினி வந்துடும், அதிமோகினி வந்துடும், எல்லா மோகினி வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. மங் ரங்கு சிங்கு வங்கு மோகினி வா அவ்வளோதான், சரிங்களா? ரைட்டு, ஓகே. ரைட்டு. வேறு உங்களுக்கு என்னென்ன கேள்வி வேணுமோ சொல்லுங்கள் சார், சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு அமைதியாக இருங்க. யாரும் பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்க தெரியல. மணி அமைதியார் மணி. சொல்லுங்கள். பாவம் செய்கிறாங்க ஒரு சிலர். இந்த மாதிரி குழி வச்ச பாவம் செய்கிறாங்க. ஒரு சிலர் முட்டை வச்சு பாவம் செய்கிறாங்க. ஒரு சிலர் அந்த மோகினி மந்திரம் செய்யும் போதே மாற்றி மாற்றி பெண் பாவையும் செய்கிறாங்க. இல்லை ஒரு முனீஸ்வரன் பாவை இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லைங்களா? மோகினியவளுக்குன்னு சொல்லி இதான் பாவன் அப்படின்னு இருக்குங்களா? தெளிவாக கேட்டுங்க. பாவை என்பது சாதாரண ஒரு விஷயந்தான், சரிங்களா? நீங்கள் பெண் பாவையும் செய்யலாம், ஆண் பாவை செய்யலாம், பிரச்சனையே இல்லை. எப்படி வேணால் பாவை செய்யலாம். ஆனால் அந்த பாவைக்கு நீங்கள் கடனுக்கு உயிர் கொடுக்கணும். நம்ம ஆளுங்க மந்திரத்தை சொன்னால் மட்டும் உயிர் வந்துடாது பாவைக்கு, புரியுதுங்களா? கரெக்டாக அதற்கு உண்டான எந்திரம். இப்போ நீங்கள் ஒரு ஏவல் அனுப்ப போகிறீங்க, ஒரு பெண் பாவை செஞ்சு ஏவல் அனுப்ப போகிறீங்க. அந்த பெண் பாவைக்கு நீங்கள் விநாயகரை ஆவாகனம் பண்ணலாம், முனீஸ்வரனை ஆவாகனம் பண்ணலாம், எது வேணாலும் ஆவாகனம் பண்ணலாம். என்ன தேவை? குறிப்பிட்டு கரெக்டாக அதற்குண்டான எந்திரம் வேணும், அதற்குண்டான மை வேணும். கரெக்டாக அந்த எந்திரத்தை சுருட்டி ஆசன வாயில் சொருகணும். அவங்க எப்படி பண்ணுறாங்க? அவங்க அதே மாதிரி ஆசன வாயில் தான் செய்கிறாங்க. ஆனால் பொம்மையை ஒரு முனீஸ்வரன் பொம்மை மாதிரி செய்கிறாங்க, ஜடை வச்சு பொம்மை செய்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது தவறு. தெளிவாக கேட்டுங்க. எனக்கு ஒரு பெண் வசியமாகணும்னா அந்த பெண்ணுடைய உருவை தான் நான் செய்யணும், புரியுதுங்களா? சாமி நம்மளை வசியமாக போகுது, சாமி தான் நம்ம ஏவலுக்கு அனுப்புகிறோம். அதற்காக தான் எந்திரத்தை உள்ள சொருகிறோம், புரியுதுங்களா? சாமி உருவே செய்து அந்த பெண்ணை நம்ம பூஜிச்சா வேலை செய்யாத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? உட்காருங்க. வேறு என்ன வேறு என்ன கேட்கணும்? அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த கேள்வியாலும் சரி எழுதி என் கையில் கொடுத்துருங்க. ஐயா, இது வேதாளம் வரணும்னா நேருக்கு. வேதாளமா? கல்யாண முருங்கை மரம் எடுக்கணும். கல்யாண முருங்கை மரம் தண்டு. வேதாளத்தை ஆவாகனம் பண்ணணும்னா தெளிவாக கேட்டுங்க. வேதாளம் என்பது ஒரு பூஜை செய்கிறீங்கன்னா செஞ்சிங்கன்னா வெற்றி ஆகிடும். தோல்வி என்பது வரவே வராது, ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வேதாளம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஏவல் அமிச்சிங்கன்னா அமிச்சது தான், திரும்பி ரிட்டன் ஆகாது. வேலை முடிஞ்சால் வேதாளம் வரும். அதனால தான் எல்லா தெய்வ கணங்களும் சரி வேதாளத்தை எதிரில் நிப்பாட்டியே இருப்பாங்க.
எல்லா முக்கால்வாசி சாமியார்கள் பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி வேதாளத்தை தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் போகும் வேதாளம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கல்யாண முருங்கை மரம் அதை துண்டாக வெட்டி எடுத்துக்குங்க, சரிங்களா? வெட்டி எடுத்துக்குங்க. அதில் கரெக்டாக வந்து 11 ஆணி, அது சொல்கிறேன் 11 ஆணி என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அடிச்சிக்குங்க. 11 ஆணி மட்டும்தான் இருக்கணும், புரியுதுங்களா? இறந்து போன பாடி நம்ம வந்து சுடுகாட்டில் புதைக்கிறாங்க. சுடுகாட்டில் அந்த பாடை தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே துணி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, நாடா மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஞாபகம் வச்சு அது கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடுப்பு பகுதியில் கட்டணும். அந்த சாதாரணமாக கட்டையை செதுக்கிடுங்க, கட்டமாக செதுக்கிடுங்க. 11 ஆணி அடிச்சிருங்க, கட்டையில் அடிச்சிருங்க. இடுப்பு பகுதியில் சுற்றணும் அந்த நூலை. ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஆமாம். கட்டிட்ட பிறகு தான் வேதாளத்தை நீங்கள் கூப்பிடணும். வேதாளத்துக்கு படியில் எதுவுமே வைக்கக்கூடாது, முட்டை மட்டும்தான் வைக்கணும், மிச்சம் எதுவுமே வச்சிடாதீங்க. அதுவும் இல்லை, நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வேதாளத்தை நீங்கள் ஆவாகனம் செய்யணும்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லையா, தேவாங்க இருந்துச்சுன்னா கால் கட்ட இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை பாடி சுற்றுற நூல் இருந்தால் பரவாயில்ல. தெளிவாக கேட்டுக்குங்க. சிம்பிளாக உங்களுக்கு பண்ணுற மாதிரியா இருந்தால் இது பண்ணக்கூடாது. தேவாங்க இருந்துச்சுனால், தேவாங்குடைய கபாலம் இருந்துச்சுனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, புரியுதுங்களா? தேவாங்குடைய தோல், அதுக்கு மேலே தேவாங்குடைய கபாலம் வச்சுடணும், சரிங்களா? முருங்கை மரத்துடைய பிசுனு அதை எடுத்துங்க, உங்களுடைய கால் பகுதியில் வைக்கணும். ஆமாம், குருட்டை கால்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த 2 கால் பகுதி உள்ள சென்டரில் 2 கால்லையும் வச்சுக்கணும். மண்டை ஓடு தான் தோலில் இருக்கணும். நீங்கள் மண்டை ஓட்டுக்கு ஆப்போசிட்டில் அமரணும். அமர்ந்துட்டு முருங்கை மரத்துடைய பிசுனை எடுத்து காலில் வைக்கணும். உங்கள் காலில் வைக்கணும். காலில் வச்சு என்ன பண்ணுறீங்க தெளிவாக கேட்டுக்குங்க. அரணா கயிறு கட்டக்கூடாது. வயிற்றுக்கு கீழே ஃபுல்லாமல் விபூதி தான் நீங்கள் பூசணும். ட்ரெஸ்ஸு போடலாங்க, உங்கள் தொப்புளுக்கு கீழே ஃபுல்லாமே நீங்கள் விபூதி தான் பூசணும். நீங்கள் சித்தி பண்ணுற மாதிரியா இருந்தால் மட்டும்தான், புரியுதுங்களா? சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. காலையை கும்பிட்டாலும் சரி, காலையை நம்ம அடி பண்ணி தான் போவோம். ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? மந்திரம் சொல்லும் பொழுது நிறுத்தி நிதானமாக கரெக்டாக 9 மந்திரம் மட்டுமே சொல்லணும். 9 மந்திரத்தை தவிர அதிகமாக சொல்லவே கூடாது வேதாளத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? சித்தி மந்திரம் இருக்குதுங்களா? புகழ் இருக்குதுல்ல? அந்த மந்திரத்தை கரெக்டாக பண்ணணும். ஆமாம், சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேதாளம் நீங்கள் ஆவாகனம் பண்ணணும்னா ஒன்றும் பண்ணாதீங்க. கல்யாண முருங்கை மரம் எடுத்து கையில் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நானே தரேன், அவ்வளோதான், புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்னப்பா வேதாளம் யார் சொந்த அப்படி நான் சொன்னேன்னா? வேதாளம் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தான் நீங்கள் வந்து போடக்கூடாது. அதிகமாக வந்து நீங்கள் படையில் போட தான் அது வந்து உங்களுக்கு வெறி கொடுக்கும். எல்லா புக்கிலுமே வயிற்றில் கொல்லி வைக்கிறது மாதிரி தான் போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அதனால் பயன்படுத்துவாங்க. ஞாபகம் வச்சுங்க, தெளிவாக கேட்டுங்க. உங்களுக்கு தேவதை நல்லது பண்ணிச்சுன்னா அது குறை சொல்லவே மாட்டேங்க. நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் எதனா சொல்லி பயமுறுத்துறாங்க. ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அதுலேயும் பண்ணலாம். சப்போஸ் அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரியா இருந்தால் ஒரு 10 வருஷம் இருக்கிற வெள்ளை இருக்க மரத்தை பார்த்து அந்த வேரை எடுத்து அதில் பதுமை செஞ்சு பாவம் செஞ்சிங்கன்னா குரளி குட்டி மோகினி காட்டேரி, குரளி குட்டி மோகினி வேதாளம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். எல்லாரும் வெள்ளை இருக்கும்போதும் வேதாளம் குடிப்போம் சொல்லுவாங்க. அது இரும்புட்டு தோண்டி எடுக்கலாமா? 10 வருஷத்துக்கு மேலே கண்ணெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இரும்பு தான் வச்சு எடுக்க முடியும். இரும்புட்டு எடுக்கலாங்க. அதுக்கு தான் நீங்கள் மேலே மஞ்சா பூசினங்க. 10 வருஷம் இருக்குதுன்னா நீங்கள் பெருசாக கிழங்கு மாதிரி வரும், தண்டு வெள்ளை கலர் கிழங்கு மாதிரி வரும், போடுதுங்களா? நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சப்போஸ் கட்சி எடுத்து என் கையில் கொடுத்துருங்க, நானே கூட சேர்த்து நானே ஆவாகனம் பண்ணி கையில் கொடுத்துறேன். ஆனால் ஒன்று, நான் கொடுத்த நாள் கரெக்டாக அதற்குண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். மந்திரம் சொல்லணும், கரெக்டாக நீங்கள் வந்து பூஜை பண்ணணும், இல்லை என்கிட்ட உடந்துடும்.
ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. மந்திரம் சொல்கிறேன் எழுதிக்கங்க. மந்திரம் சொல்லுங்க. கல்யாணம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏங்க கிடைக்காதா? இது வெள்ளை இருக்கு கிடைக்காதுங்களா? இல்லை வெள்ளை இருக்கு இருக்குதுங்க ஐயா. இரும்பு வச்சு எடுத்துக்கலாம்ல. என்னங்க ஐயா? இரும்பு வச்சு தோண்டி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது எப்படி சாப்பிட்டு விற்று போனோம்னா கட்டுக்காட்டுனா தெரியும் இல்லைங்களா? ஏங்க எல்லாரும் தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் தெரியும். ஏன்னா இரும்பு வச்சு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் இரும்பு தான். புதுசாக வந்ததுனால தெரியல. ஐயோ புதுசாக வந்திருக்கிறோம். தெளிவாக கேட்டு அப்படியே கேளுங்க, தெளிவாக கேட்டுங்க. அமைதியாக இருங்கம்மா, அமைதியாக இருங்க. அமைதி. இங்கே பாருங்க ஐயா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு மூலிகை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வச்சிங்களேன், யாரை சொல்லலாம்? ஏங்க நீங்கள் போய் எடுத்துனாங்க ஒரு செடியை போய் நோண்டி ஒரு மண் இருக்கிற மாதிரி எடுத்துனாங்க. முடிஞ்சா மத்தியானத்து பிறகு கிளாஸ் போகணும். என்ன சார்? இதை முடிச்சுட்டு அது மத்தியானத்து பிறகு சொல்லுங்க. சரி சரி, அவங்க பார்த்துலாம் இருக்கு. இதுக்கப்புறம் தெரிஞ்சதான் எல்லாம். மந்திரம் எழுதிங்க அது வரைக்கும். தேவதா பூதா வாவா, தேவதா பூதா வாவா, மடப்பள்ளி பேயே வாவா. ஆமாம், மடப்பள்ளி பேயே வாவா, பூசை சன்னமாக்கு பேயே வாவா. தெளிவாக கேட்டுக்குங்க. நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னணும் அது அப்படியே புத்தகமாக வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா. இருந்தாலும் சரி நான் சொல்லும் போது எழுதிக்கிங்க. ஏன்னா புத்தகத்தில் நான் வந்து விழாவரே சொல்லியிருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சொல்லிட்டேன். மடப்பள்ளி பேயே வாவா, பூசை சன்னமாக்கு, மாளிகை பூதா, மாளிகை பூதா பிசாசே வா. இது வந்து தெளிவாக கேட்டுக்குங்க. அகஸ்தியர் மாந்திரிக காவியம் என்கின்ற ஓலையில் இது கொடுத்துருக்கிறார். ஆனால் மந்திரத்தை வந்து 4 பக்கத்தில் 3 பக்கத்தில் ஒரு 4 பக்கம் 3 பக்கமாக தெரில பிரித்து கோத்து கொடுத்துருக்கிறார். இந்த மந்திரத்தை தான் கொடுத்துருக்கிறார். அதனால் தெளிவாக கேட்டுங்க. மாளிகை பூதா பிசாசே வா.